ஒரு மந்திரமாக இருக்கிறது. அது வெறும் பெயர் இல்லை. அம்மாவுடைய பெயரும் அப்படித்தான். பாரதி ராஜா நிறைய சினிமா எடுத்தார். தமிழ் சினிமாவுடைய தலையெழுத்தையே அவர் மாத்தினார். அதுல கருத்தம்மான்னு ஒரு படம் எடுத்தார். அதுல பாத்தீங்கன்னா அந்த உசிலம்பட்டி மதுரை சைடெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க நிறைய பிறந்துருச்சுன்னு வைங்க, சடக்குன்னு கள்ளிப்பாலை அரைச்சி ஊத்தி விட்டுருவாங்க. அது பாவம் செத்து போயிடும். அதுல கருத்தம்மாங்கிற பிள்ளைய சாகடிக்கணும்னு அவங்க அப்பா நினைச்சிருப்பார். ஆனா அந்த கள்ளிப்பாலுக்கு தப்பிச்சுதான் அந்த பிள்ளை அவங்க வீட்டுல வளரும். ஒரு காலத்துல அவங்க அப்பாவுக்கு கைகால் வராம போகும்போது அவங்க அப்பாவை ஒரு குழந்தையை போல உட்கார வச்சு குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி சாப்பாட்டு ஊட்டுவா. அப்ப கண்ணீரோடு நான் வேண்டாம்னு நினைச்ச மகதான் என்னைய வேணும்னு பாதுகாக்கிறான்னு அவங்க அப்பா அழுவார். இந்த கருத்தம்மாங்கிற பேர் யாரோட பேர் தெரியுமா? பாரதி ராஜாவுடைய அம்மா பேர். இந்த படத்துக்கு அவர் விருது வாங்கினார். ஒரு அன்பான மகளுக்கு தன் அம்மாவின் பெயரை வைத்திருக்கிறார் என்றால் அந்த படத்துடைய பேர் என்பது வெறும் பேர் இல்லை, தன் அம்மா மீது கொண்ட நேசம் அங்கே ஒரு அடையாளமாக நிற்கிறது. இன்னைக்கு நீங்க மதுரை மாவட்டங்கள்ல உசிலம்பட்டி சைட்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது நடந்தது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு துயரம் நடந்தது. அதையும் தாண்டி இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நல்ல பேர் வைப்பாங்க, 2வது குழந்தை பிறந்துருச்சுன்னா வேம்புன்னு பேர் வைப்பாங்க. பாப்பாவுக்கு எப்படி வச்சாங்கன்னு தெரியல. வேம்புன்னா கசக்கு தான். 2வது பொம்பளை பிள்ளை கசக்குது வேம்பு. 3வது பொம்பளை பிள்ளை பேர் பிறந்துச்சுன்னு வைங்க போதும் பொண்ணுன்னு பேர் வைப்பாங்க. 4வது பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வைங்க வேண்டாம் பொண்ணுன்னு பேர் வைப்பாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பிள்ளைக்கு வேண்டாம்னே பேர் வச்சுட்டாங்க, பொண்ணுன்னு கூட வைக்கல. 3வது பொம்பளை பிள்ளை கூலி வேலை செய்யற அம்மா அப்பா வேண்டாம்னே பேரை வச்சுட்டாங்க. ஆனா வேண்டாம்னு பேரை வச்சுட்டாங்கன்ட்டு இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு படிச்சு விஐடியில போய் சேர்ந்துருக்கு. போனோடனே பிரின்சிபால் கேத்திருக்காரு, உங்க பேர் என்னமா அப்படின்னு. வேண்டாம் அப்படின்ட்டு போயிருச்சு. நான் கொடுத்தாங்க இவ வேண்டாங்கிறா அப்படின்னு. கூட இருக்கிற பிள்ளைங்களாம் சொல்லியிருக்காங்க அவ பேரே வேண்டாம் தான் சார். எல்லாரும் கேலி பண்ணியிருக்காங்க, எனக்கு இது வேண்டாம் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு. அந்த பொண்ணை கேலி பண்ணிட்டு, இந்த நல்ல பேர்னாலே நம்ம ஊர்ல கேலி பண்ணுவாங்க, வேண்டாம்னு பேர் வச்சா எவ்வளவு கேலி பண்ணுவாங்க. அந்த பொண்ணு 4th இயர் படிக்கும் போது அவங்க காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ ஜப்பான்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நடத்துச்சு. அந்த இன்டர்வியூல அதிக மதிப்பெண் எடுத்து வருஷத்துக்கு 22 லட்சம் ரூபாய் சம்பளத்துல தேர்வு செய்யப்பட்ட பெண் வேண்டாம் என்று பெயர் வைக்கப்பட்ட பெண். எந்த பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சாங்களோ அந்த பொண்ணு தான் எங்க நிறுவனத்துக்கு வேண்டும் என்று ஜப்பான் தேர்ந்தெடுத்தது. இப்ப தன் அறிவால் தன் பெயரின் தலையெழுத்தை மாற்ற முடியும் என்று இந்த தமிழ் மண்ணில் ஒரு பெண் நிரூபித்திருக்கிறாள் என்றால் பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை. இப்ப புத்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் புத்தர் வாங்கி வச்சிடறோம். அவருடைய ஆலோசனையை பின்பற்றுறோமோ இல்லையோ எல்லா வீட்லயும் ஒரு குட்டி புத்தா, தூங்குற புத்தா, சிரிக்கிற புத்தா, உட்கார்ந்து இருக்கிற புத்தா, சைட்ல இப்படி பாக்குற புத்தா, எல்லார் வீட்லயும் ஒரு புத்தர் இருக்கிறார். அவருடைய முழு பேர் என்னது? கௌதம புத்தர். கௌதம அப்படிங்கிறது யார் கொடுத்த பட்டம்? புத்தர்